கவர்மெண்ட் சொன்ன விஷயத்துக்கு மறுப்பு தெரிவித்து பெட்டிஷன் சொன்ன ஆர்குமெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு சரியான கைட்லைன்ஸு கிடையாது. இது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லை தனியார் ப்ராப்பர்ட்டியா இல்லை வந்து இப்போ இது கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு டிசைடிங் இதுவும் அத்தாரிட்டியும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் சரியான ப்ரொசீஜர் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அபோவ் த பர்சன் ஆஃப் கலெக்டர் வந்து தான் இதை டிசைட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு ஜட்ஜு தன்னோட கேஸில் தானே ஜட்ஜாக இருக்கிறது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டியை ஒடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2013 எந்தெந்த லேண்டுலாம் வந்து வக்ஃபில் வருது அப்படின்றத சர்வே எடுக்கவே இல்லை. 2013 கவர்மெண்ட்டு சர்வே எடுக்கவே கிடையாது. இப்போ 28 ஸ்டேட்டில் 15 ஸ்டேட் மட்டும் தான் சர்வே எடுத்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஸ்டேட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆர்குமெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹிந்து என்டோமெண்ட் ஆக்ட்னு இருக்குது. அதில் நான் ஹிந்து எப்போவுமே இருக்கவே முடியாது. அந்த ஆக்டில், ஹிந்து என்டோமெண்ட் ஆக்டில் இது வக்ஃபில் மட்டும் நான் முஸ்லீம் எப்படி வந்து உள்ளே இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி